இறையேசுவில் அன்பானவர்களே, இறையலை என்னும் ஊடகம் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். மத்திய எழுதிய நற்செய்தி 9ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 27 முதல் 31 வரை நாம் தியானிக்க இருக்கின்றோம். இன்றைய நற்செய்தியின் வழியாக இயேசுவை பின்தொடர அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். பின்தொடர்தல் என்பது தொடர்ச்சியானதாக இலக்கை அடையும் வரை நம்பிக்கையோடு தொடர்ந்ததாக இருக்க வேண்டும் என்பதனை இந்த நற்செய்தி நமக்கு 2 பார்வையற்ற மனிதர்கள் வழியாக உணர்த்துகின்றது. இந்த நற்செய்தியிலே 2 பார்வையற்ற மனிதர்கள் இயேசு வெளியூர் செல்கின்ற தருணத்திலே அவரை சந்திக்கின்றார்கள். இயேசுவை, தாவீதின் மகனே, எங்களுக்கு இரங்கும் என்று தங்களுடைய வேண்டுதலை அர்ப்பணிக்கின்றார்கள். இயேசு சொந்த ஊரை விட்டு வெளியூர் செல்கின்றார். அவரை பின்தொடர்ந்து கத்திக்கொண்டே, தாவீதின் மகனே, எங்களுக்கு இரங்கும் என்று சொல்லி பின்தொடர்கின்றார்கள். அவருடைய பின்தொடர்தலானது அவர் வீடு திரும்பும் வரை நிகழ்ந்தேறியது. அன்புமிக்கவர்களே, சிந்தித்து பார்ப்போம். நாம் வாழக்கூடிய நவீன காலம் போன்றதல்ல இயேசு வாழ்ந்த காலம். இன்றைய காலகட்டத்தில் வெளியூர் செல்வது என்பது வாகனத்திலே சென்றுவிட்டு இன்றே திரும்பி விடலாம், அல்லது ஒரு நாள் கழித்து நாம் திரும்பி விடலாம். ஆனால் இயேசு வாழ்ந்த காலத்திலே எல்லா இடங்களிற்கும் நடந்தே சென்றிருக்க வேண்டும். எனவே அவர் வெளியூர் சென்றுவிட்டு வீடு திரும்பும் வரை இந்த பார்வையற்ற மனிதர்கள் பின்தொடர்கின்றார்கள். எந்த அளவிற்கு ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையை அவர்கள் மேற்கொண்டிருப்பார்கள். வீடு திரும்பிய பிறகு இயேசு கேட்கின்றார், என்னால் உங்களை குணப்படுத்த முடியுமா என்ற கேள்விக்கு பார்வையற்ற மனிதர்களும் நம்பிக்கையோடு உம்மால் முடியும் என்ற பதிலை தருகின்றார்கள். இயேசு அவர்களை குணப்படுத்துகின்றார். அன்புமிக்கவர்களே, நம்முடைய பின்தொடர்தலானது, நம்முடைய ஜெபமானது எப்படி அமைந்திருக்கிறது? பல தருணங்களிலே நாம் இறைவேண்டல் செய்வோம். நம்பிக்கையோடு நம்முடைய ஜெபங்களை அர்ப்பணிப்போம். ஆனால் அந்த ஜெபங்கள் எல்லாம் நிறைவேறப்படாத ஒன்றாக, கேட்கப்படாத ஒன்றாக நமக்கு தோன்றலாம். ஆனால் நம்பிக்கை இழக்காமல் இந்த பார்வையற்ற மனிதர்கள் தொடர்ச்சியான அந்த விடாமுயற்சியான அந்த பின்தொடர்தல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தி உணர்த்துகிறது. பின்தொடர்வோம். இயேசுவின் அருள்